நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு அதனால தான் நான் மாறிட்டேன், இந்த கஷ்டம் வந்துச்சு அதனால தான் நான் மாறிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் வாழ்கின்றவனுடைய வாழ்வு இருக்கிறதே, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம். அவன் தோற்றம் சின்னதுதான், ஆனால் அவன் மலையை விட உயர்ந்தவனாக காணப்படுவான். மலையை விட உயர்ந்தவனாக எல்லார் மனதிலும் உயர்ந்து நிற்பான் என்று சொன்னவுடன் இந்த 3 பதிலும் கேட்டவுடனே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. நம்ம பிள்ளை நம்மளை விட அறிவாளின்னு கேட்கறது எவ்வளோ உயர்வானது தெரியுங்களா? தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்று வள்ளுவர் சொன்னார். அப்பா பையனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சபையில் கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கணும். அதுதான் அப்பா செய்ய வேண்டிய வேலை. மகன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு பையனை பெக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன தவம் செய்தானோ தெரியலையேன்னு சொல்லணும் இந்த ஊர். அப்படி இருக்கணும். இப்போ இவருக்கு அந்த பெருமை கிடைத்தது. அடுத்த நாள் நேர அனபாய சோழன்றத்தில் போனார். இந்த 3 பதிலையும் சொன்ன உடனே அரசனுக்கு மகிழ்ச்சி கொள்ளலை. மிகச்சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அதுக்கு சொன்னார், நான் சொல்லலை, இந்த பெருமை முழுவதும் என் மகனையே சாரும், உங்கள் மகனை அழைச்சிட்டு வாங்கன்னார். உடனே அருள்மொழித்தேவரை அழைத்து கொண்டு போனவுடன் வாலிப பருவத்திலே நல்ல இளமையிலே இருக்கக்கூடிய அந்த அருள்மொழித்தேவரை பார்த்தவுடன் அனபாய சோழருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு முதல் மந்திரி பதவி கொடுத்தார். முதலமைச்சர் பதவி. இப்பேற்பட்ட பதவி, முதல் அமைச்சர் பதவியை அருள்மொழித்தேவருக்கு கொடுத்தார். யார்? அனபாய சோழன். முதலமைச்சராக வீற்றிருந்து எல்லா செயல்களையும் சிறப்புற செய்கிறார். அதனால அவருக்கு இன்னும் பட்டங்களையும் அரசன் வாரி உத்தம சோழ பல்லவன் அவனுக்கு பெயர் கொடுக்கிறார். யாருக்கு? அருள்மொழித்தேவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரை ராஜா கொடுக்கிறார், உத்தம சோழ பல்லவன். ரொம்ப சிறப்பான ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அப்போ சில பெரியவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, வந்து இந்த முதலமைச்சராக இருக்கிற அருள்மொழித்தேவரை பார்க்க வந்தாங்க. ஐயா, உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம். அருள்மொழித்தேவர் கேட்டார், என்ன விண்ணப்பம் சொல்லுங்க. இப்படி போய் உடனடியாக நம்ம போய் சந்திச்சிட முடியுங்களா? ஆனால் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தலைவர்கள் நம்ம இடத்துல, நம்முடைய சான்றோர்கள் பெரியவர்கள், நம்முடைய புராணம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குது பாருங்க. அந்த பெரியவர்கள் சொன்னார்கள், நம்முடைய அரசன் இப்போ மிக நுட்பமாக மிக ஆழ்ந்து அணுகி ஒரு புத்தகத்தை மிக விரும்பி படித்து கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் படிப்பது மட்டும் இல்லை, அவர் படிக்கிறாருங்கிறனால அந்த ஊரில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களும் விரும்பி படிக்க ஆரம்பித்து விட்டார். இதில் என்னப்பா தவறு இருக்கு? ஒரு புத்தகத்தை படிப்பது தவறா? நல்லது தானே, நல்ல செயல் தானே. அந்த புத்தகத்தை படிப்பது தவறு இல்லை. ஆனால் அவர் படிக்கிற புத்தகம் எப்படிப்பட்டது என்றால் சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். ஐம்பெருங்காப்பியத்தில் அதுவும் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த சீவக சிந்தாமணி என்கின்ற இந்த நூல் சமண சமயம் சார்ந்தது. மதம் கூட அதில் பெரிய விஷயமே இல்லை. அந்த நூலை எழுதியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். அவர் எதனால் அந்த நூலை எழுதினார்னா, சமணர்களுக்கு காமத்தை பற்றி எழுத தெரியாதுன்னு ஒரு விவாதம் வந்தது. அதை மறுத்தார் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் என்ன பண்ணாரு, சமணம் பற்றி, அதாவது சமணம் முனிவர்களாக இருக்கு. திருத்தக்க தேவர் ஒரு சமண முனிவர். சமண முனிவர்களுக்கு காதல் சொல்ல வராது, காமம் சொல்ல வராது என்று சொன்னவுடன் அதை மறுத்து அவர் எழுதிய நூல்தான் சீவக சிந்தாமணி. இந்த சீவகன் என்ன பண்ணுவான், 18 பெண்களை கல்யாணம் பண்ணுவான். வெறும் சிற்றின்பத்தை பற்றி மட்டுமே சொல்கின்ற ஒரு நூல் எது என்று சொன்னால் சீவக சிந்தாமணி. இன்னும் சொன்ன போனால் விருத்தப்பாவினால் எழுதப்பட்ட முதல் நூலும் சீவக சிந்தாமணி தான். நீங்கள் கம்பராமாயணமே விருத்தப்பாக்களால் தான். விருத்தம் எனும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன் ஒரு பழமொழியே இருக்கு.
ஆனால் விருத்தப்பாவில் முதலில் எழுதியவர் திருத்தக்க தேவர், விருத்தப்பாவில் அழகாக எழுதியவர் கம்பர். அது வித்தியாசம். அதுதான் இது சிறப்பில்லை. என்னன்னா, இந்த சிற்றின்ப வேட்கையாக சொல்லப்படுகின்ற காம வாழ்க்கையை சொல்கின்ற இந்த நூலை அரசன் விரும்பி படிக்கிற காரணத்தினால் மக்களும் இதையே படிக்கிறார். மக்கள் இதை படிக்கிற காரணத்தினால் நாடே ஒரு உயர்ந்த கொள்கையை நோக்கி போகாமல் இறை சிந்தனை இல்லாமல் வாழ்கிறது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அப்படித்தான் ஆயிடுச்சு. திரைப்படங்கள் எல்லாமே எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த சிற்றின்பத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கு அருண்மொழித்தேவராக இருக்கிற சேக்கிலார் தடுத்தார். நேர போனார் அனபாய சொல். அப்படியா நடக்கிறது? ஆஹா. ஏன்னா அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு உங்கள் குழந்தைய நீ பார்க்காதன்னு சொல்லி பாருங்க, அந்த குழந்தை பார்க்கும். நீங்கள் பார்ப்பதை நிறுத்தினாலே அந்த குழந்தை பார்க்காம இருக்கும். நீங்கள் குழந்தை ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமில்லை, வீட்டில் ஒரு உணவு சமைக்கிறீங்க, அந்த உணவை உங்கள் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. அப்படியா? எப்போ அந்த உணவு சமைச்சாலும் அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து சாப்பிடுங்க. வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த குழந்தை தானாக அதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்து பழக்கம், போலச் செய்தல்னு அதுக்கு பேர். குழந்தைகள் தவறான கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தை அல்ல, அது கேட்ட வார்த்தை. அவர்களுக்கு மற்றவர்கள் யாரோ ஒருவர் அந்த குடும்பத்திலே பேசியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால நீங்க குழந்தைகளை தவறு சொல்லவே கூடாது. அதே போலதான் அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி. ஒரு அரசனே உட்கார்ந்து இது போன்ற சிற்றின்ப நூலை படித்தால் நீங்க கேட்கலாம், அப்ப சிற்றின்ப நூல்களை படிக்கவே கூடாதா? அப்படி நூலே இல்லையா? திருக்குறளிலேயே காமத்துப்பால் இருக்கு. திருக்குறளிலேயே காமத்துப்பால் இருக்கிறது. அது இல்லை என்று நம்முடைய சமயம் மறுக்கவில்லை. நீங்கள் உலகத்தில் எல்லா சமயங்களும் நான் சொல்லிக்கொள்வேன், நீங்கள் இந்துவாக பிறந்ததற்காக பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். முதலில் மனிதனாக பிறந்ததற்கு புல்லா பிறக்காம, புழுவா பிறக்காம, பறவையா பிறக்காம, விலங்கா பிறக்காம, மரமா பிறக்காம, என்னவா பிறந்திருக்கோம்? மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனிதனாக பிறந்தால் போதாது, இறைநிலையை பற்றி சிந்திக்கிற இந்து சமயத்திலே பிறந்திருக்கிறோம். அந்த இந்து சமயத்திலும் தமிழ் பேசுகின்றவர்களாக பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெற்ற பேறு என்று நினைத்து நீங்க பார்க்கணும். இந்த அப்ப காமத்துப்பாலை திருவள்ளுவரும் தானே சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், திருவள்ளுவர் முதலில் அறத்துப்பால் சொன்னார். என்ன சொன்னார்? உன் வாழ்க்கையில் முதலில் அறத்தை பின்பற்று. அறம், தர்மம், நேர்மை, இதை பற்றி வலியுறுத்திய வள்ளுவர் அடுத்து சொன்னார், அறத்தின் வழியில் பொருளீட்டு. அதுதான் பொருட்பால். நீ முதல்ல அறத்தின் வழியில் இருக்கணும், அதுக்கப்புறமா பொருள் ஈட்டணும். சரி, அதுக்கப்புறம் அதை வைத்து கொண்டு நீ இன்பம் துய்க்க வேண்டும். நீ துய்க்கின்ற இன்பம், நீ துய்க்கின்ற காமம், நீ துய்க்கின்ற சிற்றின்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது அறம் சார்ந்து அதன் மூலமாக வருகின்ற பொருள் சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர முதலிலேயே காமத்துப்பால் இல்லை. இதுதான் நம்மோட சிறப்பு.